வெல்கம் டு ஐடிஎம் மோட்டர்ஸ் ஆல்ரெடி யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து சமத்துவம் பெறுதல் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். இந்த சீரீஸ் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை எப்படி எளிமையாக படிக்கிறது அப்படின்றது தான் அந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும், ரயில்வே, பிசி எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஸ்கூல் புக் ரீடிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? பொது அறிவு சம்மந்தமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்து ஒரு கதை வடிவத்தில் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்லைனியர் கொஷினாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். பாருங்கள். டெஸ்ட், அதாவது நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை படித்து நீங்கள் செக் பண்ணிங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், 6ஆம் வகுப்பு சமத்துவம் பெறுதல் அப்படின்னு வினா விடைகளை பார்க்குறோம். மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக தாழ்வாக முறையில் கருதுவது, அதாவது மற்றவங்களை பற்றி நீங்களே ஒரு எதிர்மறையாகவோ ஒரு தாழ்வான முறையில் கருதுவது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? பாரபட்சம் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது, பாரபட்சம் என்ற சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. பாரபட்சம் என்ற சொல் வந்து எதனை குறிக்கிறதுனா முன்முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது, பாரபட்சம் எதன் மீது காணப்படுகிறது? பாரபட்சம் எதன் மீது காணப்படுது அப்படின்னா பாலினம், இனம், வர்த்தகம், மாற்றுத்திறனாளி, சரிங்களா? பாலினம், இனம், அதாவது வர்க்கம், சரிங்களா? வர்க்கம், பாலினம், இனம், வர்க்கம், மாற்றுத்திறனாளி, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்க மேலே பாரபட்சமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது, முன்முடிவு வலுவாக உள்ளபோது உருவாவது. முன்முடிவு வலுவாக இருக்கும்போது உருவாவது ஒத்த கருத்து, சரிங்களா? ஒத்த கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருதுவது தான் ஒத்த கருத்து. அதாவது தவறான ஒரு கண்ணோட்டத்தோட ஏதோ ஒரு விதமாக நம்ம பார்க்குறது தான் வந்து என்ன சொல்கிறோம், ஒத்த கருத்து அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அடுத்தது, 6வது, ஒருவரை மற்றொருவர் பாகுபாடுடன் நடத்துவது. ஒருத்தவங்கள நம்ம பாகுபாடுடன் நடத்துவது அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சமத்துவம் இன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கில் நம்ம சமத்துவம் சம்மந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம், சரிங்களா? சமத்துவம் இன்மை அப்படின்றத சொல்கிறது தான் மற்றொருவருடன் பாகுபாடுடன் நடத்துவது தான் சமத்துவம் இன்மை, சரிங்களா? அடுத்தது, மக்களுக்கு எதிர்மறையான செயல்பாடுகளை தானே சொல்லுவோம் பாகுபாடுடன் பார்க்குறது. நிறம், வர்க்கம், மதம், பாலினம் அடிப்படையிலாக நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்மறையாக செயல்படுறது, சரிங்களா? எதிர்மறை செயல்பாடுகள் உருவாவது இதனால தான், பாகுபாட்டுடன் பார்க்கறதுனால. அதுதான். அடுத்தது, நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையான ஆண்டு. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் என்ன பண்ணுறாரு, தென்னாப்பிரிக்காவில் அங்கேயும் நிறவெறி காரணம், சரிங்களா? நிறவெறி காரணமாக அங்கே ஜெயிலில் அடைக்கிறாங்க. அந்த இதில் மக்களுக்காக போராடுறாரு, கருப்பினத்துக்காக போராடுறாரு. அதில் விடுதலை வந்து 1990 விடுதலை வாங்குறாரு, சரிங்களா? 1990 நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர், சரிங்களா? அடுத்தது, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1990 விடுதலையான ஆண்டு. அடுத்தது, தென்னாப்பிரிக்கா இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் தான் நிறவெறிக்கு முடிவு கட்டியிருப்பார். இப்போ காந்தி கூட பார்த்துருப்பீங்க, அவர் ட்ரெயினில் போகும்போது தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஜோகன்பர்க் அப்படின்ற இடத்துலேருந்து இறக்கி விட்டுருவாங்க, சரிங்களா? அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? நிறவெறி காரணமாக நீங்கள் அந்த மாதிரி பாகுபாடோடு இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த இது. அடுத்தது, எந்த ஒரு குடிமகனும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் 14, 15, 16, 17, 18 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் இந்த 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லிப்போம். 15 தான் வந்து 15ல் 1 தான் என்ன சொல்கிறாங்க, பாகுபாடு காட்டக்கூடாது, ஜாதி, மதம், இனம், பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது, எல்லாரையும் சமமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 15(1) ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருப்பது. தொழில் அடிப்படையில் பல்வேறு இதுவாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அது என்ன முறை தான், இதுக்கு முன்னாடி நம்ம, சரிங்களா, ராமாயணம் காலகட்டத்தில் சொல்லியிருப்பாங்க வர்ணாசிரம முறை, சரிங்களா? வர்ணாசிரம முறையை பண்படுது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் வர்ணாசிரம முறை அப்படின்னு சொல்லுவாங்க, தொழில் அடிப்படையில் பிரிச்சிருந்தா. அடுத்தது, பாபா சாஹேப் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின்ஸ் கம்பல்சரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சொல்லி ரயில்வே, பிசி எந்த எக்ஸாம் தான் வரும். ஏன்னா இந்த கொஷின்ஸ் பாருங்களேன், நீங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த கொஷின் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் இது. பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லி ஏன்னா அழைக்கப்பட்டவர் யார், பாபா சாஹேப்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா
பிஆர் அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கர் தான் அவருடைய மற்றொரு பெயர் தான் பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டவர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் அழைப்பாங்க. அடுத்தது அம்பேத்கர் எம்ஏ பட்டம் வென்ற ஆண்டு. எம்ஏ பட்டம் எப்போ வாங்குறாரு? 1915. எம்ஏ பட்டம் 1915 வாங்குறாரு. அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்ற ஆண்டு 1927. 1927 பிஹெச்டி பட்டம் பெறாரு. அப்போ பிஹெச்டி வரைக்கும் அவர் படிச்சிருக்கார். நான் வச்சுங்க சரிங்களா. பிஹெச்சியில் பல்கலைக்கழகம் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எந்த பல்கலைக்கழகம் முடித்தார் அப்படின்னு கேட்டாலும் கொலம்பியா பல்கலைக்கழகம் நான் வச்சோன்னா பிஹெச்டி பட்டம் பெறாரு. சரிங்களா. அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், நிறவெறி காரணமாகவும் பாகுபாடு காமிக்கிறாங்கள அது சம்மந்தமாகவும் பாடுபட்டிருப்பார். சரிங்களா. சரி, அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் பட்டம் பெற்ற பட்டம் என்ன பட்டம் அப்படின்னா டிஎஸ்சி பட்டம். அதாவது அம்பேத்கர் அவர்கள் லண்டனில் பொருளாதாரத்துக்காக பட்டம் பெறாரு. அந்த டிஎஸ்சி பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த கொஷின்ஸை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? அம்பேத்கர். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கிற கொஷின். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அப்போ அந்த குழுவுக்கு தலைவராக இருக்கிறவர் யார்? பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் அரசியலமைப்பு குழுவினுடைய தலைவராகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்தவரும் யார்? பிஆர் அம்பேத்கர் தான். இந்த 16, 17, 18, 19 இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பிஆர் அம்பேத்கர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னு கேட்குறாங்க. பாரத ரத்னா 1990. சரிங்களா. 1990 பாரத ரத்னா விருது பெறாரு. நெல்சன் மண்டேலா எந்த ஆண்டு வெளியே வராரு? 90 வெளியே வராரு. அதே டைமில் தான் இவருக்கு பாரத ரத்னா விருது கிடைக்கும். நான் வச்சுங்க. ஓகேங்களா. ஓகே. இந்தியாவின் சாதி ஒடுக்குமுறைக்கு முன்னோடியாக இருந்தவர். இந்தியாவிலே சரிங்களா. இந்தியாவிலே ஜாதி ஒடுக்குமுறைக்கு முன்னோடியாக இருந்தவர் பிஆர் அம்பேத்கர். இவருக்கும் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராம்மோகன் ராய் அவர் நிறையா விஷயத்தை பின்பற்றிருப்பாங்க. பெண்களுக்காகவும் சதியன் உடன்கட்டை ஜாதி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் குரல் கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள். நான் வச்சுங்க. அதே மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பாரதியார், பெரியார் இவங்களாம் குரல் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் இவங்கெல்லாம் குரல் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டப்பிரிவு. சரிங்களா. சட்டப்பிரிவு சொல்லியிருப்பேன் 14, 15, 16, 17 வரைக்கும் சொல்லியிருப்பேன். அந்த இதில் வர கேட்கக்கூடியது 14 என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லுது. 15 ஜாதி மத இன பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. 16 வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கணும் அவங்களுடைய அடிப்படையில். சரிங்களா. அதுக்கப்புறம் 17 தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது வாங்க பார்க்கலாம். அரசியலமைப்பு என்பது என்ன? அரசியலமைப்புனா என்னங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா விதிகள், ஒழுங்குமுறைகள், சட்ட வடிவம் மற்றும் விதிகளோ ஒழுங்குமுறையான வடிவமைப்பு முறை ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு தான் என்ன சொல்லுவோம்? அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அடுத்தது எந்த சட்டப்பிரிவின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? இப்போ தான் சொன்னேன். 17ன்றது சட்டப்பிரிவு தான் தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. 17. அடுத்தது பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு அதுதான் பாலின பாகுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. பாலின பாகுபாடு அப்படின்னு சொல்லுவோம். ஏபிஜே அப்துல் கலாம் இருக்குது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. சரிங்களா. பாரத ரத்னா விருது எப்போ கொடுக்குறாங்க? 1997. ஆனால் அம்பேத்கருக்கு 1990 கொடுக்குறாங்க. நான் வச்சுங்க 7 வருஷம் சென்று அப்துல் கலாமுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு கேட்குற கொஷின் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த் முதல் முறையாக கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு. விஸ்வநாதன் 80 வருஷம் வாங்கியிருப்பாருன்னா 1988. அதாவது எம்ஜிஆர் இறந்த வருஷம் நினைக்கிறேன், பார்த்துக்க. விஸ்வநாதன் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற ஆண்டு 1988. அடுத்தது இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது அப்படின்னா கேரம். இளவழகி சிறந்து விளையாட்டிய விளையாடு கேரம். சரிங்களா. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு எந்த பிரிவின் கீழ் ஒரு குடிமகன் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்புறம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது எது அப்படின்னா நமக்கு என்னது? 15ல் 1. அடுத்தது 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக கல்வியறி பெற்ற மாவட்டம்.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தொகை பற்றி கொஞ்சம் இந்த கேள்விகள் இந்த டாப்பிக்கில் இடம்பெற்றிருக்கு. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்படுத்தாங்களா அந்த சம்மந்தமான விஷயங்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. அதாவது பாலினத்தில் எந்த மாவட்டம் முன்னாடி இருந்துச்சு, படிப்பறிவில் எது, அது மாதிரி விஷயங்கள் இதில் ஏற்றிருக்கு. அதுவும் பார்த்துக்குங்க. 2011 கணக்கின்படி கல்வியறிவு முதல் மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. சரிங்களா, கன்னியாகுமரி முதலிடம் பிடிச்சது. பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதலை தான் என்ன சொல்லுவோம், பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பிறரை பற்றி எதிர்மறையாக நம்ம மதிப்பிடுதலை தான் வந்து பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறான பார்வை, தவறான கருத்து, அதுதான் வந்து ஒத்த கருத்து. தவறான பார்வை, தவறான கருத்து, ஒத்த கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது, மற்றவங்களை காட்டிலும் சிலரை வந்து தாழ்வாக நடத்துறது தான் என்ன சொல்லுவாங்க, பாகுபாடு காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத குறிக்குது. 14. 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. 17 வந்து தீண்டாமை ஒழிப்பை குறிக்குது. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது முதலில் பெற்றவர். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது எதுக்காக கொடுப்பாங்க, விளையாட்டில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்கள் கொடுப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயரிய விருது, விளையாட்டுத்துறையிலே உயரிய விருது இது. சரிங்களா, விஸ்வநாதன் ஆனந்த் தான் முத பெற்றிருப்பார். சரிங்களா, தமிழகத்தை சேர்ந்த விஸ்வநாதன் செஸ் பிளேயரு, இவர் தான் வாங்கியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் தாண்டுதலில் தங்கம் வென்றவர். 2016 ரியோ ஒலிம்பிக் பாரிஸ், அதாவது ரியோ ஒலிம்பிக்கில் பிரேசிலில் நடந்திருக்கும். ரியோ டி ஜெனீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரியோ ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்றவர் யாருன்னா மாரியப்பன் தங்கவேலு. அடுத்தது விஸ்வநாதன் பத்மபூஷன் விருது பெற்ற இடம். பத்மபூஷன் விருது எப்போ வாங்குறாரு அப்படின்னா 2007. சரிங்களா, 2007 வாங்குவார். அடுத்தது பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள். சரிங்களா, உருவாவதற்கான காரணங்கள் எத்தனை அப்படின்னா 7 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா சமூகமயமாக்கல். சரிங்களா, நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமைய கொள்கை, கட்டுப்பாட்டு குழு அமைப்பு, புறன்பாடுகள். சரிங்களா, இந்த 7 தான் வந்து பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள். சரிங்களா, சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமைய கொள்கை, கட்டுப்பாட்டு குழு அமைப்பு, புறன்பாடுகள். சரிங்களா. அடுத்தது 2011 மக்கள் ஆண்டு விகிதமுள்ள அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம். சரிங்களா, இதில் எழுத்தறிவு அதிகமாக கொண்டது யார் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான், 91.75. அதுக்கப்புறம் சென்னை 90.18, தூத்துக்குடி 86.16, நீலகிரி 85.20. சரிங்களா. அடுத்தது 2011 எழுத்தறிவு விகிதம் கொண்ட குறைவான உள்ள மாவட்டம். இப்போ வந்து அதிகமாக அதாவது எழுத்தறிவுக்கு அதிகம் உள்ள இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ குறைவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தருமபுரி இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. தருமபுரி 68.54, அரியலூர் அதுக்கு மேலே, கிருஷ்ணகிரி 71.46, விழுப்புரம் 71.88. சரிங்களா, எழுத்தறிவு ரொம்ப குறைவான உள்ள மாவட்டம் எதுனா ஃபஸ்ட்டு இருக்கிறது தருமபுரி, அதுக்கடுத்து இருக்கிறது அரியலூர். நான் வச்சுங்க. அதுக்கப்புறம் 2011 பாலின விகித அடிப்படையில் உள்ள மாவட்டங்கள். பாலின விகிதம். சரிங்களா, பாலின விகிதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நீலகிரி தான் வந்து பாலின விகிதத்தில் அதிகம். சரிங்களா, 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. தஞ்சாவூரில் 1000 ஆண்களுக்கு 1031, நாகப்பட்டினம் 1000 ஆண்களுக்கு 1025, தூத்துக்குடியில் 1024. சரிங்களா, அப்போ நீலகிரி தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து தஞ்சாவூர். நான் வச்சுங்க. 2011ஆம் ஆண்டு பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம். 2011 பாலின விகிதம் குறைவான, எழுத்தறிவு எது கம்மியோ அவங்க தான் பாலின விகிதம் கம்மியாக இருப்பாங்க. அப்போ யார் அப்படின்னா தருமபுரி. அப்போ தருமபுரி தான் இருக்கிறதுலே பாலின விகிதத்திலும் கம்மி, எழுத்தறிவிலும் கம்மி. 946. சரிங்களா, 946. சேலம் 984, கிருஷ்ணகிரி 986, ராமநாதபுரம் 977. சரிங்களா, 977. அடுத்தது பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாவது பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது. இந்த சித்தரித்து யார் சித்தரிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று திரைப்படங்களில் சித்தரிக்கப்படும், இல்லை விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள். சரிங்களா, தொலைக்காட்சி தொடர்கள். அடுத்தது இது ரொம்பவே முக்கியமானது. அப்துல் கலாம் பற்றி நமக்கு ஏதாவது ஒரு கொஷின் கேட்கணும், ரொம்பவே முக்கியமானது. சரிங்களா,
என்ன கொஷின்னா, ஏபிஜே அவர்கள் அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் சரிங்களா? அவர் 5 புத்தகம் தான் எழுதியிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 5 புத்தகத்துலேருந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வரும். இந்தியா 2020, அதுக்கப்புறம் அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், மிஷன் இந்தியா, தி லூமினஸ் பார்க் சரிங்களா? தி லூமினஸ் பார்க். இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், மிஷன் இந்தியா, தி லூமினஸ் பார்க் சரிங்களா? இதெல்லாமே அவர் எழுதின புத்தகங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம இது மாதிரி பார்ப்போம். தேங்க்யூ. இது மாதிரி கவர் பண்ண வீடியோ எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. எல்லோரும் நம்ம டெலகிராம் சேனலில் உடனுக்குடனே வீடியோ வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.